Hello everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நம்ம ஓரை தான் ஹீட் பண்ண போகிறோம். ஓகே, பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், இந்த பக்கம் எனக்கு இங்கே ஆக்சிஜன் எக்ஸஸாக இருக்கணும். ஸோ ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸோடு நம்ம இந்த ஹீட்டிங்கை கேரி அவுட் பண்ண போகிறோம். வரஸ் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன்றது எனக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் எனக்கு லிமிட்டட் சப்ளையாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கே நம்ம ஓவரை ஹீட் பண்ணுறோம், பட் இந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதே கால்சினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்சன்ஸ் இல்லாட்டி லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கையுமே நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜை நம்ம எல்லாமே ரோட் சைடில் பார்த்துருப்போம். ஒரு பெரிய அயன் பேனில் நிறைய பீனட்ஸ் அவங்க எடுத்துகிட்டு ஓப்பன் ஏரில் ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓரையும் ஒரு பெரிய அயன் பேனில் போட்டு ஓப்பன் ஏரில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ ஓப்பன் ஏரில் ரோஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஓரில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எனக்கு எவாப்பரேட் ஆகிட்டு நமக்கு தேவையான ஆக்சைடு மெட்டீரியல் மட்டும் நமக்கு கையில் கிடைக்கும். ஸோ இதுதான் ரோஸ்டிங் அப்படின்ற ப்ராசஸ். ஸோ அடுத்ததாக கால்சினேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். குக்கரில் ரைஸை நம்ம குக் பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸை நீங்கள் ஹீட் தான் பண்ணுறீங்க, பட் நம்ம எப்படி பண்ணுறோம், குக்கரை க்ளோஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக காற்று எதுவுமே எனக்கு ஏர் எதுவுமே எனக்கு உள்ளே வராது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, அப்போ இந்த மெத்தடுக்கு பேர் தானது அப்படின்னா கால்சினேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங்கிறது சல்ஃபைடு ஓருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். வேறஸ் இந்த பக்கம் கார்பனேட் அண்ட் ஹைட்ரேட்டட் ஓஸ் ரெண்டு இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ சல்ஃபைடுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக நான் கெலினா எடுத்திருக்கேன். வித் த ஃபார்முலா ஆஃப் PbS. ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸோடு நம்ம இங்கே ஹீட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, இங்கே நம்ம கையில் சல்ஃபர் இருக்கு இல்லையா, ரெண்டு சல்ஃபர் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு சல்ஃபரை எடுத்துகிட்டு அப்படியே இதை நான் ரெண்டு ஆக்சிஜன் வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள். இந்த சல்ஃபரை எடுத்துகிட்டு இங்கே எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ரெண்டு சல்ஃபரை இங்கே நான் வெளியில் எடுத்துட்டேன். ஓகே, அப்போ இங்கே 3 × 2 எனக்கு 6. ஓகே, 6ல் ஆல்ரெடி நான் 2 யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு 4. ஆக்சிஜன்றது மாலிகுல். ஸோ முதல்ல இந்த O2 போட்டு முடிச்சுங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய பேலன்சிங் நம்பர் 2 போடுங்க. அப்போ 2 × 2 எனக்கு 4 சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு எனக்கு கேஸாக எனக்கு எவாப்ரேட் ஆகி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் நம்ம கையில் இந்த லெட் ஆக்சைடு மட்டும் எனக்கு மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக லெட் கார்பனேட் எடுத்திருக்கேன். ஹீட் பண்ணுறோம். ஸோ கார்பனேட் அப்படின்னாலே கண்டிப்பாக எனக்கு வெளியே போகிறது கார்பன் டை ஆக்சைடு CO2 தான். ஸோ பேலன்ஸ் எனக்கு இருக்கிறது PbO பேலன்ஸ் நம்ம கையில் இருக்கும். தென் ஹைட்ரேட்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே நான் எடுத்திருக்கிறது Fe2O3.3H2O. அப்போ ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 வாட்டர் மாலிகுல்ஸுமே எனக்கு எவாப்ரேட் ஆகிடும். பேலன்ஸ் நம்ம கையில் அயன் ஆக்சைடு மட்டும் மிச்சம் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், 2 மார்க் கொஸ்டின், ரோஸ்டிங் வர்சஸ் கால்சினேஷன். புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.